ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணோட வலி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது. அது அவ்வளவு அழுகுது, ஃபேமிலி அவ்வளவு கோத்ரூ பண்றாங்கக்கா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா, அந்த மாதிரி கிடையாதுக்கா. நான் சொன்னேன், இது கேட்கறதுக்கே எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு. பட் இவ்வளோ டேமேஜ் எதுக்கு? ஒரு சின்ன ஒரு சண்டை 2 பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுக்கிறாங்க, டைவர்ஸ் இழுக்கிறாங்க. அவங்க என்ன அந்த கம்பெனில யாரோட இருந்தாங்கன்றாங்க. அப்படி யாரும் இல்ல அந்த கம்பெனில. உண்மையா எனக்கு தெரியும், எல்லாரையுமே எனக்கு தெரியும். இவங்க யார பத்தி பேசுறாங்களோ எனக்கு தெரியல. தப்பா இருக்குங்க. ஷோல இருந்து வெளியேறதுங்கிறது வந்து நானும் செஞ்சிருக்கேன். ஜோடிகள்ல இருந்து வெளில வந்திருக்கேன், பிக் பாஸ்ல இருந்தே நான் வெளில வந்திருக்கேன். சோ அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் பண்ணிருக்கேன்ற ஒரு விஷயத்தினாலயே நான் சொல்றேன், வாக் அவுட் பண்றது தவறு கிடையாது. நமக்கு எங்க மரியாதை இருக்கோ அங்க நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்க கூடாது, அதுதான் கரெக்ட். ஆனா இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் பயங்கரமா மீடியா தான் வந்து ரொம்ப பெருசு பண்ணி அசிங்கம் பண்ணிட்டாங்க ஆயிடுச்சு. நிறைய பேர் தேவையில்லாம உள்ள வந்து, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல, மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள செருப்பு இல்ல எதை வேணா வச்சு அடிக்கலாம், ரொம்ப தப்பு. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு. அந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க நிறைய பேர், எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா. எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மணிமேகலை தான் எனக்கு தெரியும். இது நடுவுல எவனும் ஒருத்தர் நின்னுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான், யாரா இவன்தான் இருக்கு எனக்கு. ஒரு ஆக்சிடென்ட் சொன்னீங்க வண்டியில, என்னதான் எப்பவுமே வனிதானாவே ஒரு கலவரமா இருக்கு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு வந்திருந்தேங்க, ஒரு மீன்பாடி வண்டி. அவங்க அந்த ஏதோ பொருள் வச்சிருப்பாங்க போல, அது வந்து என்னோட டயரோட அந்த இதுல மாட்டிட்டு இழுத்துருச்சு, வந்துருச்சா. நல்ல வேலை, அவ்வளவுதான் டேமேஜ். அதை கழட்டிட்டு எனக்கு ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணாரு ரோட்ல, அதை கழட்டிட்டு கிளம்பி வந்துட்டேன். அவ்வளவுதான். இப்ப சென்னையில தான் இருக்கீங்களா இல்ல அடிக்கடி? இங்கதாங்க இருக்கேன், வேலை பார்த்துட்டு இருக்கேன், இங்கதான் இருக்கிறேன், வேற எங்க போட்டேன். கண்டிப்பா சப்போர்ட் தான், அதுல ஒன்னும் டவுட் இல்ல. அது ஹிந்தி தெரியாத கூடக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்ல, ஆனா விஜய்க்கு சப்போர்ட் தான், அதுல ஒன்னும் டவுட் கிடையாது. ஒரு ரசிகையா நான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வருஷத்து ரசிகைன்னு தான் சொல்லணும். ஸோ ஐ ரியலி அந்த ஒரு நான் வளர்ற ஸ்டேஜ்ல, நான் ஆரம்பிச்ச ஸ்டேஜ்ல he was also growing. சோ ஒரு பாண்டிங் கண்டிப்பா இருக்கும். சோ அந்த ஒரு லவ் கண்டிப்பா வந்து என்னைக்குமே இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா வந்து வனிதான்னு சொல்லுவாங்க. இருக்குப்பா, செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா வனிதான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் குப்பிட் கோமாளில போயிருக்கு, நீங்களும் அதை பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. அதுல வந்து ஒரு விஷயம் போயிட்டு டோட்டலாவே வந்து பெண்களை வந்து இயல்புப்படுத்துற மாதிரியும், பெண்களுக்கு வந்து சில விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் போற மாதிரியும் இருக்கு. அதை எப்படி பாத்துருக்கீங்க? ஆக்சுவலி இத பத்தி வந்து நிறைய பேட்டிகள் கேட்டாங்க, நான் கமெண்ட் பண்ணல. ஏன்னா நான் வந்து இத பத்தி ஏன் பேசல அப்படின்னா, ஒரே ஒரு சிம்பிள் விஷயம், எல்லாருக்குமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாரா இருந்தாலும் சரி, அப்படிதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், வாழணும், நெக்ஸ்ட் ஜெனரேஷனும் இருக்கணும். பட் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்குன்றதுக்காக நான் ஒருத்தர் வந்து தாழ்த்துறதும் தப்புதான். சோ ஒரு ஷோல இருந்து வெளியேறதுங்கிறது வந்து நானும் செஞ்சிருக்கேன். ஜோடிகள்ல இருந்து வெளில வந்திருக்கேன், பிக் பாஸ்ல இருந்தே நான் வெளில வந்திருக்கேன். சோ அந்த ஒரு விஷயத்த வச்சு நான் பண்ணிருக்கேன்ற ஒரு விஷயத்தினாலயே நான் சொல்றேன், வாக் அவுட் பண்றது தவறு கிடையாது. நமக்கு எங்க மரியாதை இருக்கோ அங்க நம்ம இருக்கலாம். மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்க கூடாது, அதுதான் கரெக்ட். ஆனா அதே சமயத்துல இத வந்து ஊதி ரொம்ப பெருசாக்கி தேவையில்லாம அந்த பொண்ணும் பிரியங்காவும் சரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தான். 2 பேரோடய நான் ஒர்க் பண்ணிருக்கேன். மணிமேகலை வந்து எனக்கு குக்வித் கோமாளி என்னோட சீசன் 1ல இருந்து எனக்கு தெரியும். ஒரு தைரியமான ஒரு பொண்ணு, எதை பத்தி யார பத்தியும் கவலைப்படாது, ஹஸ்பண்டே வாடா படம் தான் பேசும். சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அடாவடி கேரக்டர் தான். பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரியங்காவை ரொம்ப நல்லாவே தெரியும். சோ பர்சனலா பிரியங்காவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல பொண்ணு.
பழகுறதுல சரி, பேசுறதுலயும் சரி, நம்ம திட்டினா கூட வாங்கிக்கிற ஒரு கேரக்டர் தான். ஏட்டிக்கு போட்டியா திரும்பி உடனே அது எப்படி நீங்க பேசலாம் ஷோல, எஸ்பெஷலி விஜய் டிவின்னும் போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஜானரே பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லாரையும் திட்டுறதுதான் ஜானரே. சோ அந்த ஷோ குக் வித் கோமாளியில குக்கு கோமாளி சண்டை போடுறது இதெல்லாம் வந்து பொதுவான ஒரு நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. அதே சமயத்துல நான் வந்து ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறேன். இந்த ஆங்கர் வேலை வந்து ஆங்கரா இருக்கும் போது தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டா இருக்கேன், நான் வந்து ஒரு நிறைய டைரக்டர்ஸ்ட ஒர்க் பண்றேன். ஸோ நான் நிறைய நடிகர்களோட நடிக்கும் போது அதுல பல பேர் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. இப்ப நான் ஒரு படம் தயாரிக்கிறேன், அதுல நான் டைரக்ஷன் பண்றேன். என் படத்திலேயே நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க நடிக்கும் போது அவங்க சஜஷன்ஸ் கொடுப்பாங்க, இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும். நானும் சொல்லுவேன் சார் கொஞ்சம் டைலாக் வந்து இதுதான், இது பழைய காலத்து படம் மாதிரி எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் டைலாக்ஸ் அப்படி கிடையாது. இதான் சிச்சுவேஷன், நீங்க என்ன சொல்றீங்க, நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டிஸ்கஷன் போகும். சோ நீங்க என்ன, நான் தான் இந்த படத்தோட டைரக்டர், நீங்க எப்படி இந்த படத்துல டைரக்ஷன் பண்ணலாம்னு சொல்றதே வந்து இம்மெச்சூரிட்டி. அதை நான் சொல்லிடுறேன். கம்பேர் பண்ணி ஒருத்தரை வந்து பேசினா இல்ல அவங்கள ஹர்ட் பண்ணா அது தப்பு. பட் நான் தான் பேசணும், நீங்க பேசக்கூடாதுங்கிறது தப்பான ஒரு விஷயம். பட் அவங்க என்ன நடந்ததுங்கிறது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த செட்டுக்கு நான் ஆக்சுவலி ஒரு 2 weeks பேக் தான் நானே போயிருந்தேன். ஸோ எனக்கு எல்லாருமே தெரியும். இந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் பயங்கரமா மீடியா தான் வந்து ரொம்ப பெருசு பண்ணி அசிங்கம் பண்ணிட்டாங்க ஆயிடுச்சு. நிறைய பேர் தேவையில்லாம உள்ள வந்து, எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கல, மணிமேகலை வந்து ஹஸ்பண்டோட வாழ்றாங்க, அதனால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாதுன்னு சொன்னா பேசுறவங்கள சிரிப்பு இல்ல எதை வேணா வச்சு அடிக்கலாம், ரொம்ப தப்பு. அதனாலதான் அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சிலதுங்க ரொம்ப பேசிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போகலைங்க, அவங்க பிரிஞ்சிட்டாங்க. இது எந்த காலத்துல இருக்கீங்க? கரெக்டா? ஹஸ்பண்ட் விட்டுட்டு போறதுங்கிறது காலம் கிடையாது. லைஃப்ல வந்து இன்னைக்கு பொண்டாட்டி கூட விட்டுட்டு தான் போறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அங்க இருக்க முடியலன்றதுக்காக. சோ ஒருத்தர் பிரியறதுக்கும் அவங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தம் கிடையாது. அதே மாதிரி அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மீடியால நடக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு அதை ரசிச்சு அதுக்கான வீடியோ வந்து மணி போடுறது வந்து நான் இங்க சொல்றேன். நான் மணிமேகலைக்கு ஃபோன் பண்ணி பேசல, ஏன்னா அது பர்சனலா இருக்கும். பட் இங்க நான் சொல்றேன், ஏன்னா அவங்க மீடியா முன்னாடி தான் பண்றாங்க. மணி, நீ வளர்ந்து வர பொண்ணு, நல்லா வந்துட்டு இருக்க, யூ ஹாவ் அ குட் ஹஸ்பண்ட். ஜஸ்ட் பிகாஸ் யோர் லைஃப் இஸ் ஃபைன், இன்னொருத்தரோட லைஃப் வந்து நம்ம கண்ணு முன்னாடி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறாங்கன்னும் போது அதை என்கரேஜ் பண்ணாத. உன்னோட ஒரு வீடியோ இன்னைக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணாங்க, சொம்பெல்லாம் தூக்கி அடிக்கிறது நல்லா இல்ல. எங்க அப்பா தான் சொம்பு தூக்கி அடிக்கணும் நாட்டாம, அதனால சொம்பெல்லாம் தூக்கி அடிக்காத, நல்லா இல்ல. ஐ திங்க் யூ ஷுட். இது வந்து ஒரு காமா இருக்கு, ஏதோ ஓகே, அங்க ஏதோ ஈகோ, அது 2 பொம்பளைங்க சண்டை போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒருத்தரோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி அவங்களோட இந்த தொழில் பண்ணாங்க, அந்த தொழில் பண்ணாங்க, அந்த சேனல்ல என்ன நடக்குது, யார் என்ன கேரக்டர் எல்லாமே எனக்கும் தெரியுங்க. ஒருத்தரை வந்து ஒரு பொண்ணுங்கிறனால அவங்கள தாழ்த்தி பேசி அவங்க கேரக்டரை தப்பா பேசுறதுங்கிறது ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம். அது நடக்குது. அது உடனே ஒரு நண்பர்களா, ஒரு வெல்விஷஸா எல்லாரையும் தெரிஞ்சு அங்க இருக்கிற எங்களை மாதிரி ஆட்கள் குரல் கொடுக்கும் போது அவங்கள சொம்புங்கிறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. அவர் மீடியா கேட்கும் போது கூட அவர் பதில் சொல்லல, அவர் தனியா ஒரு யூடியூப்ல தனியா பேசுறாரு. இது மாதிரி ஒரு விஷயம் அங்க நடக்கல, நாங்க இருந்தோம். எனக்கு பிரியங்கா பேசினாங்க, அவங்க இங்க இல்ல, கண்ட்ரில இல்ல, அவங்க வந்து அயர்லாந்துல, அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. நானுமே வந்து குக் வித் கோமாளிக்கு அப்புறம் சரி, பிக் பாஸ்க்கு அப்புறமும் சரி, இமிடியேட்டா அப்ராட் தான் போனேன். ஏன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் வேற. இங்க ஒரு பிரபலமானவங்க செலிபிரிட்டி வந்து ஒரு சென்னை சிட்டில வந்து எங்கேயுமே நம்மளால போக முடியாது, செல்ஃபிஸ் கொடுத்துட்டு இதுதான் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃப்ரீடம் இருக்காது. அதனால அந்த பொண்ணு பிளான் பண்ணி முன்னாடியே டிக்கெட்டை போட்டு அது போயிருக்கு. அப்படி அழுகுது, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பொண்ணோட வலி தெரியலன்னா அப்போ நம்ம பொண்ணா இருந்து பிரயோஜனமே கிடையாது. அது அவ்வளவு அழுகுது, ஃபேமிலி அவ்வளவு கோத்ரூ பண்றாங்கக்கா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, நீங்க வேணா கேட்டு பாருங்கக்கா, அந்த மாதிரி கிடையாதுக்கா. நான் சொன்னேன், இது கேட்கறதுக்கே எனக்கு ஒன்றும் தெரியல, எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு. பட் இவ்வளோ டேமேஜ் எதுக்கு? ஒரு சின்ன ஒரு சண்டை 2 பேர் போட்டுக்கிட்டதுக்கு புருஷனை இழுக்கிறாங்க, டைவர்ஸ் இழுக்கிறாங்க. அவங்க என்ன அந்த கம்பெனில யாரோட இருந்தாங்க
இருக்காங்கன்றாங்க. அப்படி யாரும் இல்ல அந்த கம்பெனில. உண்மையா எனக்கு தெரியும், எல்லாரையுமே எனக்கு தெரியும். இவங்க யார பத்தி பேசுறாங்களோ எனக்கு தெரியல. தப்பா இருக்குங்க. இவங்களே குடுக்குறாங்க. இது எப்படி இருக்குன்னா, உண்மையா சொல்றேன், இந்த ஈவன் திஸ் இப்போ ஹேமா கமிட்டி இங்க வந்து இப்போ எடுத்திருக்காங்க, ரோஹிணி மேடம் எடுத்திருக்காங்க, கரெக்டான ஒரு ஆக்ஷன் இமிடியேட்டா எடுத்தாங்க. ஒரு பத்திரிகையாளர் அவங்க பேசினதுக்கு ஐ ரியலி சல்யூட் ஹர். ஏன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கரெக்டா பண்ணணும் சில விஷயங்கள். அதே மாதிரி சும்மா மீடியால போயிட்டு ஓ இந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, அந்த மியூசிக் டைரக்டர் இப்படி, இவங்க யாருங்க சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? எனக்கு புரியலையே. அப்போ நாங்க வந்து இமிடியேட்டா இப்போ இவரோட கேரக்டர் இப்படிதாங்க, அவர் இப்படிதான் கூப்பிடுவாருன்னு சொன்னா அது உண்மையாயிடுமா? அப்போ பெண்களும் மிஸ்யூஸ் பண்றாங்க இல்லையா? ரொம்ப மிஸ்யூஸ் பண்றாங்க. கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மீடியால நடக்கிற விஷயங்கள். நிறைய பேரு, ஒருத்தர் இல்லையே, நிறைய இந்த யூடியூப்ல பேசுறவங்க இருக்காங்க, நிறைய பேர். எனக்கு பேரே தெரியாதுமா உண்மையா. எந்த மூஞ்ச பார்த்தாலும் பிரியங்காவும் மணிமேகலை தான் எனக்கு தெரியும். இது நடுவுல எவனோ ஒருத்தர் நின்னுட்டு ஓவரா பேசிட்டு இருக்கான். யாரா இவன் தான் இருக்கு எனக்கு. சர்வதேச பிரச்சனை நல்லா வாயில வருது, போங்க. இது வந்து அசிங்கமா போகுது, வேற ஒண்ணும் இல்ல. பேசுங்க, விவாதிங்க, ஆங்கர் வேலை பாருங்க, இது பாருங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒருத்தரோட பொண்ணோட கேரக்டர் பத்தி பேசுறது தப்பான விஷயம். அந்த பொண்ணு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அந்த மாதிரி பொண்ணே கிடையாது. அவளை பத்தி யார் தப்பா கேரக்டர் பத்தி பேசினா நான் வந்து அதை ஒத்துக்கவே மாட்டேன். அவங்களுக்கு பின்னாடி கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அன்னைக்கு தெரியும் செருப்படி எங்க விழும். அனைவருக்கும் வணக்கம். நாங்க மக்கள் இசை கலைஞர்கள் செந்தில் கணேஷ், ராஜலட்சுமி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். Don't forget to subscribe Cut to Cut. Cut to Cut viewers, if you like this video, please subscribe, comment and share.